மூன்றாவது முறையாக நடத்தக்கூடிய நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளைந்தரக்கூடிய பண்டாசுரன் பராசக்தி என்று சொல்லக்கூடிய நாடகம் என்னால் தெரிந்து நடத்த போகிறோம். சரி, முதலாக யார் வருவார்? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவன் வரப்போகிறார். அவரும் நாராயணன் சொல்லக்கூடிய சாக்கடையிலே ஆதிசேஷன் மீது சைலித்துக் கொண்டிருக்கிறாரு. நாராயணனுடைய உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்பிலின் வழியாக பிறந்த தாமரையிலே பிறந்தவன். என் பெயரோ தாமரை மலர்வாசன் என்று சொல்லக்கூடிய என் பெயர் படிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய கத்தானாகிய சதர்முக பிரம்மதேவன். அந்த நோக்கம் யார் தெரியுமா? ஏற்றோடு பார்த்தால் அரக்கர் கொள்மைகளாக பட்டது ஏற்றோர் முடிவடைந்து விட்டது. தேவர்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி சந்தோஷமாக நான் இருக்க வேண்டுமானால் என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அந்த இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய கணவர் பிரம்மதேவன் அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்தார். அம்மா தாவி என்னோட பேராக தெரிஞ்சதா? தெரியும். மனைவி சொல்லக்கூடிய என்னோட பேராகப்பட்ட சரஸ்வதி. ஓ சரஸ்வதி, சரஸ்வதி சரஸ்வதி அப்படி சரஸ்வதி இருந்தாலும் ஏதற்கான மன்னவர் அழைப்பு மனைவி சரஸ்வதி வந்து விட்டாளா? கணவர் அழைத்த காரணம் என்ன தெரியுமா? இருவரும் சதியமதியமாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தில் இருக்க வேண்டும், இருவரும் வந்தனைக்கு செல்ல வேண்டாம். பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த நாரத மகாமுனி. சரி, அப்படி இருந்தா எங்க போக வேண்டும்? அப்படியா? அப்படியா சாமி பெருசா
என்னுடைய பாந்த படித்ததினால் எல்லாம் சுகமற்று வந்திருப்பாய். சரிண்ணா. அப்பா அதே நாரதா, உனக்கு என்ன கட்டளை இருக்கிறேன்? ஒருவாதும் சத்தியலோகத்தை நாடி வரக்கூடாது என்று உரைத்திருக்கிறது அல்லவா? என்னன்னா நெசமா அடியே வலிக்குது. ஆமா நம்மளே உள்ள கையில் கட்டிடுறாங்க. ஒரு கலகம் பண்ணணும். எங்க செல்ல வேண்டும்? வா. அதே பரமானந்தம் ஊர்ல கருமானந்தம். இந்த நேரத்தில் பார்த்துட்டா பரமணிச்சானந்தம். ஆமா எங்களுக்கு கையில பண்ண ஆமா. இந்த உலகத்திலே நம்மை போல் பொருத்தவராக யாராவது கிடையாது. இது கொஞ்சம் வயதான கேஸ். தேவி, இந்த உலகத்திலே நாம் எப்படி கொண்டு அது இரவு காலை யானை முதல் உலகத்திலேயே பறக்கப்பட்டது 12,000, ஊக்கப்பட்டது 9,000, அளவப்பட்டது கவலைப்பட்டது 15,000 கணக்கான உயிர்களுக்கு அங்கிருக்க போக வேண்டும். சற்று நேரம் இருவரும் மூவரும் கூடி சந்தோஷம். என்ன சத்தம் கேக்குது? என்னமோ எங்க கையில வந்திருக்கிறோம். ஏடா உலக சந்தோஷமான செய்தி என்ன கேட்டுக்கிற? சரி காட்டணும் பாட்டியோ மகா தரக்கடியில காய போட்டு படுத்துக்கிறாங்க பாட்டி. அது பாட்டு பாட்டை வந்து சரி மேல படுத்துக்கிறான், பாட்டு கீழே படுத்துக்கிறான். ஐயா வளர்த்து வளர்த்து இது உலக அறிந்த விஷயம். இந்த சக்தி இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. இந்த சக்தி தான் பெரியவள். சக்தி தான் பெரியவளா? சரிண்ணா போட்டுமா? போலாம். நான் போறேன், நீ பாரு. ஏண்டா இப்ப திடீர்னு சக்தி பெறுவலா கந்த பெறுவலா என்று கேட்டு நீ நந்தவனத்துக்கு போகும்போது அண்ணன் பற்றியும் பேசிக்கொண்டு சக்தி தான் பெரியவள் என்று ஒரு நன்றி தான் பெரியவள் என்று ஒரு பட்சி சொல்கிறது. ஆனால் ஆகட்டும், இந்த சக்தி தான் பெரியவள் என்று என்னுடைய கணவர் வாயிலை நான் சொல்ல வைக்கிறேன். சுவாமி, யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம். யானையோ முதல் ஜென்மம், எறும்போ கடைசி ஜென்மம். இந்த கடைசி ஜென்மத்திலே பாமர மக்களுக்கெல்லாம் பரியாற்ற
நந்தவனத்துடைய கர்த்தா நீங்கள். ஆமா. அப்படி கர்த்தாவா இருக்கிற போது போது. அந்த நந்தவனத்திலே சொல்லுகிறதாம் அன்னப்பச்சியும் கிளியும் என்னவென்று சந்திதான் பெரியவள் என்று ஒரு கிளி, ஒரு கிளியும் கங்கைதான் பெரியவள் என்று ஒரு கிளி சொல்லுகிற போது நான் உங்களை கேட்கின்றேன், இந்த சக்தி பெரியவளா இல்ல அந்த கங்கை பெரியவளா? ஒரு வேளை அப்படியா இருக்குமோ? அதாவது ஆதி முன் நாளையிலே சக்திதான் பெரியவள். ஆனா இன்னைக்கு கலியுகத்தில் கங்காதேவி இல்லை என்றால் உலகமே கிடையாது. தண்ணீர் இல்லை என்றால் உலகத்தில் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். தண்ணீர் இல்லை என்றால் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கங்கை தான் பெரியவள். கங்கா இந்த உலகமே போற்றக்கூடிய என்னுடைய பேர் தான் கங்கை அம்மன். ஓ அப்படியே மன்னர் இருக்கிறார். என் பொண்ணாடி சுத்தி போடு. போட்டா இந்த உலகத்திலே கங்கை தான் பெரியவள். அப்படியா? இந்த பார்வதி சும்மா சின்ன உடம்பிலே சக்தி இருந்தால் போதும். ஐயா கங்கை, நீ எனக்கு தங்கையாக இருக்கிறதாலும் ஆமா என்னுடைய கணவர் ஜனாதாரத்தில் உள்ள அமர செய்து அப்படி அமர செய்கிற நேரத்திலே இந்த சக்தி பெரியவளா இல்ல நீ பெரியவளா? இந்த உலகத்தில் பெரியவள் இந்த உலகத்திலே மூன்று பக்கமும் நீராகவும் ஒரு பக்கமும் நிலமாகவே இருக்கக்கூடிய இந்த உலகில் இந்த கங்கை தான் பெரியவள். அடே பரமசிவா, இந்த கங்கை என்று பாராமல் ஒரு மங்கை என்று பாராமல் சின்னவள் தான் பெரியவள் என்று சொல்கின்றாயே, நீ பரமசிவனாக இருந்தாலும் சரி, இவனோட தங்கை கங்கையாக இருந்தாலும் சரி, இருவரையும் காலடியில் விழ வைப்பு. இது ஆகட்டும். முடிஞ்ச சரி பார்த்துக்கிறோம். இந்த சத்தியலோடு ஆடி வந்தபடியா உனக்கு மணியான வணக்கம். மகளை சொல்வது என்னுடைய பாரத மன்னபடியா தீர்த்த சுமலையா வர வேண்டும். அப்படி இருந்தாலும் உங்களை தேடி வந்தது இந்த சத்தியலோகத்தில் ஆடி வந்திருக்கிறாயே, எதற்காக காரணமாக வந்தாய்? இந்த சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? இது ரெண்டுல ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. அப்படியா? ஆமா. இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு மாதவிடாய் ஆகிவிட்டால் அவள் சென்று கங்கையில முழுவதைய உண்டானாள். அப்ப கங்கையில முழுவனார் கங்கை தான் பெரியவள். கங்கை முழுவனா கங்கை தான் பெரியவளா? கங்கை தான் பெரியவள். கங்கையில முழுவினால் அந்த பெண் சமைந்தவள் முழுகிறாள். யார் பெரியவள்? அந்த தீட்டாகப்பட்டது அவளை விட்டு போய்விடும். அப்ப கங்கை இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. உலகத்திலே கங்கை தான் பெரியவள், கங்கை தான் பெரியவள், கங்கை தான் பெரியவள். அதே பிரபதேவா, ஒரு மருகன் என்று உன்னிடத்தில் வந்தேன். ஆனால் நீயும் அந்த கங்கை தான் பெரியவள் என்று என்னுடைய மகளும் சொல்லியிருக்கிறார். ஆமா, உங்களையும் என்னுடைய காலடியில் வேலை வைக்கிறேன். ஆகட்டும். ஆனால் இந்த தினத்திலே என் அண்ணன் இருக்கிறார். வைகுண்ட சாத்தாது எம்பெருமான் ஆண்டவர் கண்ணன், கண்ணா மணிவண்ணா, அரிகரி கோவிந்தா வாசுதேவா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணன் 10 அவதார மூர்த்தி இருக்கிறார். வைகுண்ட முத்தன் வென்றாடி. சாமி அண்டவா, நான் தான் நகர்மத்தை அழித்து தர்மத்தை
நிலைநாட்டக்கூடிய நாராயணமூர்த்தி நான் தான் இல்லையா? இந்த வைகுண்டத்திலே தான் மட்டும் இருந்தால் ஆகாது. என்னுடைய மனைவியோடு சரச சல்லாபத்தோடு உல்லாசமாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. அதனால என்னுடைய மனைவிமார்கள் அஷ்டமாரி அந்த புறத்திலே இருக்கின்றார்கள். அதுக்கு என்ன அழைத்து வா. வணக்கம். இருந்த போதிலும் இந்த கடலிலே பிறந்தவர், அலைக்கடலில் பிறந்தவர், உலகம் செழிக்கும் இருக்கிறேன். லட்சுமி. அம்மா நீ யாருமா? நான் தான் ருக்மணி. நீ யாருமா? சத்யபாமா. ஓ அப்ப நீங்க தானா? ஆமா. சரி ஏன் ஜனமே தெரியவில்லை. அந்த கண்ணு தெரியுமா? நான் இங்கே என்ன சொன்னேன்? சொல்லுமா. எவ்வளவு கணவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். சாமி ஆண்டவா, ஆழ்வார் உங்க மனைவிமார் வந்திருக்கிறார்கள். மூணு பேர் மட்டுமே இன்று என்னிடத்திலே ஆய்வார்த்தையான வேலை. மற்றவர்களுக்கெல்லாம் வேலை இல்ல, ஓய்வு. அதனால வந்தவர்களே வசதி. ஏமா சத்தியமாமா நீதானா? உன்னை மட்டும் கூப்பிடுறேன். மொத்தமே அப்படியா? அக்கா தங்கை கிளம்படி. கிளம்பி போலாம். பெண்ணே, உமது திருவடிக்கு முடிவடைச்சு உமது மனைவிமார்கள் அடிவருமே ஒன்று கூடி வந்தோம். நீங்கள் சுவாமி. அப்படியா? என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் என்றென்றைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். அப்படி இருக்கின்ற வைகுண்டத்திலே வீட்டிருக்கின்ற பொழுது ஏதோ தொலைதூரத்தில் என்னுடைய காதுக்கு ஒரு குரல் கேட்கின்றது. உங்களுக்கு குரலுக்கு கேட்டு தெரியா? நீங்க சட்டாண்டி குரல்தான். என்னுடைய தங்கையின் குரல் போல் கேட்கின்றது. அப்படியே தெரியவில்லை. திருமணம் செய்து அவளுடைய கணவனிடத்திலே சந்தோஷமாக இருந்தோம். வெகு நாட்களுக்கு பிறகு பிறந்த வீட்டை காணலாம் என்று வந்திருக்கலாம் என்று அண்ணா பார்வதி என்ன வேணும்? இதுநாள் வரையிலே என்னை காண வர வேண்டுமானால் சதியும் பதியுமாக இருவருமாக வருவீர்கள். இன்று பதியை விழுந்து சதி மட்டுமே வந்த காரணமே உன்னிடத்தில் நான் உரையாடுவதற்கு வர கிடையாது. அப்படியா? எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்க வேண்டும். அப்படியா? ஆமா. ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் வந்து விட்டால் தாய் தந்தையர்கள் தீர்த்து வைக்க வேண்டும்.
இல்லை என்றால் உடன் பிறந்த அண்ணன் தீர்த்து வைக்க வேண்டும். கடவுளிடத்திலே கேட்க முடியாத தீர்க்க முடியாத சந்தேகத்தை என்னிடம் நாடி வந்திருக்கிறேன் கேளு. என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்திலே முதல் தெய்வம் இந்த சக்தி பெருவலா இல்ல அந்த கங்கை பெருவலா. என்னுடைய கணவர் இடத்து ஜடாபாரத்தில் அமர செய்தவன் நான். ஆனால் என்னை மீறி நான் தான் பெரியவள் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லுகின்ற போது நான் விடுவேனா? நந்தா, நீ கேட்பது நியாயம்தான். ஆமா, நான் உனக்காக பேசவா இல்லை பொது நீதியை பேசவா? நீ எனக்காக பேச வேண்டாம், நீ பொது நீதியை பேச வேண்டும். அப்படியா? நியாயத்தில் தெரிந்தவன், எல்லாம் கற்றவன் நீ. அப்படியா? அதனால நீ பொதுப்படியாக பேசு. அப்படியா? அது முன்னாலையில தங்கையே என்னுடைய தங்கை பராசக்தி தான் பெரியவள். ஆமா, ஆனால் இன்று தினத்தில் அந்த கங்கை தான் பெரியவள். கங்கை பெரியவளா? அதுவே கண்ணா. அண்ணன் என்று பாராமல் நீ அண்ணன் கிடையாது. என் ஓர்களா, நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை என் காலை பிடித்து வைக்கிறேன். அண்ணி, உங்களை கேட்கிறேன், நீங்க மூவரும் சொல்லுங்கள். இந்த சக்தி பெரியவளா இல்ல அந்த கங்கை பெரியவளா? ஒரு பெண்ணோட மனசுல பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணு கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும். என்ன கேக்குறீ? இந்த சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? இங்க பாரு பாப்பா, அக்கா, அவளும் நாத்தனா, ஆமா, இவளும் நாத்தனா. உண்மைதான். நாட்டி, எங்க நாத்தனா தான் தெரியுமே. எங்க நாத்தனா தான் தெரியுமே. யார் தெரியல? அண்ணி நானு. அண்ணிதான். ஆமாடி. உன்னை நான் தொட மாட்டேன். சரி. ஆனா அந்த உலகத்திலே இந்த சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? என்ன நீயே சொல்லு பாப்பா. இவளும் நாத்தனா. அவங்க தனி சொல்லிட்டு வாங்கடி போ. ஐயோ 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 உடச்சிருவியா? இந்த சக்தியே கிடையாது. அந்த மண்டபத்தை எடுத்து என்னுடைய மகன் பந்தாசுரனை பிறக்க வைக்கிறேன். ஐயோ 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 அப்பா நான் எப்படி பிரிந்தேன்? நான் எப்படி பிரிந்தேன்? யார் என்ன படுத்தது? நான் எப்படி பிரிந்தேன்? மகனே பந்தாசுரா, யார் அங்கே? நான் தான் உன்னுடைய தாய். தாயா? ஆமா, எப்படி தாய்? உன்னை படித்தது நான். எதற்காக படித்தேன்? எதற்காக? இந்த உலகத்திலே இந்த சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்று போராட்டம் இருக்கிற நேரத்திலே கங்கை தான் பெரியவள் என்று உலக மக்களும் அனைவரும் சொன்னார்கள். சொன்னார்கள். சொல்லுகிற நேரத்திலே உன்னை நான் எதில் பிறப்பித்தேன்? எதில்? மண்டபத்திலே உன்னை பிறப்பித்தேன். மண்டபத்திலே பிறப்பித்த நேரத்திலே உனக்கு பண்டாசுரன் என்று பேர் வந்தது. பண்டாசுரனாக பேர் வைத்தேனே. வைத்தேன். ஆனா நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? சத்தியலோகம் போக வேண்டும். சத்தியலோகம். வைகுந்தம் போனோம், கைலங்கிரி போனோம். மூணு லோகத்துக்கு சென்று அனைவரை சிறைப்பிடித்து இந்த சக்திதான் பெரியவள் என்று நீ சொல்ல வைக்கணும். காலையில் விழ வைக்கணும். ஆமா, அப்படியாக ஆகட்டும். மகனே, இப்படி நீ சொந்த வேலையை செஞ்சியா? ஆமா, எனக்கு என்ன தர? நீ என்ன கேட்டாலே நான் தருகின்றேன். அப்படியே ஆகிட்டும்.
டேய் மகாராஜா சத்தியமாக வந்துங்க பாராக்கலாம் நாம மகாராஜா சேனாதிபதியாரே, உங்களை தேடி யாருக்கும் தெரியவில்லை. ஏதோ ஒரு பூதம் வந்திருக்குது. பூதம். பூதம் வந்திருக்கிறதா? சரி, அந்த பூதத்தையும் உயிருக்கு கொடுக்கக்கூடிய பெருமானா யார் வந்தாலும் சரி வரும்படி உத்தரவு. மகாராஜா ஓய் அத்தோட ராமா. சத்தியலோகத்தை நாடி என்னை தேடி வந்துவிட்டு என் பெயரிட்டு கூறுகிறாயே, நீ யார்? டேய் நான் யாருன்னு அப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே கங்கை பெரியவளா இந்த சக்தி பெரியவளா? ஏய், உலகத்திலே கங்கை தான் பெரியவள். கங்கை இல்லை என்றால் அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியே வராது. தண்ணி நீராகப்பட்டது குடித்தால் மட்டுமே தான் சக்தி வரும். ஏய், உலகத்திலே கங்கை தான் பெரியவள். உலகத்திலே சக்தி தான் பெரியவள் சொல்லு. உலகத்திலே சக்தி தான் பெரியவள் ஓடு. உலகத்திலே சக்தி தான் பெரியவள் சொல்றா. உலகத்திலே கங்கை தான் பெரியவள். உலகத்திலே சக்தி தான் பெரியவள் சொல்றா. இந்த உலகத்திலே அப்புறம் உலகத்திலே சக்தி தான் பெரியவள். வரல, காது வரல. உலகத்திலே சக்தி தான் பெரியவள். ஒரு நாளடி பாப்பா அருமையாகிறா. இந்த உலகத்திலே சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? இந்த உலகத்துல என்ன கங்கை பெரியவள். ஐயா 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 கங்கை தான் பெரியவள். சக்தி தான் பெரியவள். அப்படி ஆகட்டும். திருமதேவா வா உடா. ஐயா 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 அப்படி ஆகட்டும். உங்களை இப்படிமாவை நிறுத்திவிட்டு நேரம் ஒப்பனராம். ஒப்பனை பார்த்து புடிச்சுனா. அது எல்லாத்தையும் இந்த உலகத்திலே கங்காதேவி தான் அவன் வேணுமா நான் வேணுமா? நீதான் பெரியவள். சரி போடா வாங்க. அடே பரமசிவா. ஏங்க அத்தே பண்ணால் அடிக்கப்படாது. இந்த நாய் கருப்பால இருக்கு. சரியா இருக்குது இந்த நாய். இந்த உலகத்திலே சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? சக்தி தான் பெருசு. இருந்தாலும் உலகத்திலே சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? கங்கை தான். ஏங்க, அவன் என்னென்ன குடிப்பான்? 9 சாதி கள்ளம் குடிக்கிறான். ஆமா, அதுக்கு எதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஊர்க்கா. நான் இல்லைன்னா அவன் குடிக்குவானா? அதான் தண்ணி கலந்து. நான் இல்லைன்னா என்ன செய்யறான் உன்னால? அடே பரமசிவா. வாடா, போடா. போடா வாயா. போடு, போடு. இந்த உலகத்திலே சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா? கால் மேல வச்சுனா டேய், ட்ரெயின் டேய். பண்ண. ஏங்க, எப்படி ஏய், உலகத்திலே கங்காதேவி தான் பெரியவள். நீ சொல்லிட்டேன்னா ஒரே ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன். சக்தி தான் பெரியவள். சொல்ல மாட்டேன். முடிச்சாலே எங்கூர்ல அம்மா 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 உங்க அம்மா அடங்க அம்மா. ஏய் அடிங்க. ஏன்னா என் சின்ன பையன் வந்துக்கிறான். போடா. அம்மா ஏப்பா உனக்கு பால் ஏய் தம்பி. நம்மளுக்கு எந்த சின்ன வயசுல தான் குடிச்சு இப்ப கூட வேணுமா உனக்கு? கங்காதேவி
உலகத்திலே சக்தி பெரியவிழா கங்கை பெரியவிழா எனக்கு தெரிஞ்சு எதுதான் பேசு ஐயோ ஐயோ அப்பா சரி மாமாவே பேசுடா. எங்க அம்மாவா பெரியவன் உலகத்திலே சக்திதான் பெற்று சொல்லு சத்துதான் பெரியவன். சொன்ன வண்ணமாகவே இவன் வாய் சொல்லு. அவன் எழுதி உனக்கு சொல்லவே இல்லை. நான் தான் பெரும் சொல்ல சொல்றேன். ஏக்கா சொல்லுங்க சக்திதான் ஏக்கா முன்னதான் பேசியாக்கா. சக்திதான் பெரியவள் பாரு, மகனே, பாரு. அப்பாதான் எங்க அம்மா அடங்கம்மா நல்லா மகனே, இவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் சொன்ன மாதிரியே உங்களை ரெண்டு பேரும் கால் பிடிச்சு சொன்னா இங்க பாரு. யாரை பிடிச்சு வைக்குவேன்? லாஸ்ட்ல உனக்குதான் ஆபத்து. ஆகட்டும். கண்டிப்பா வருவேன். ஆகட்டும், தாங்க. மகனே, இப்ப எங்க போற தெரியுமா? நேரா வைகுண்டம் போற. வைகுண்டம் மாமா இருக்கிறான். ஆ. அந்த கண்ணனை அடி அடித்து சம்மதி அடி. அப்படியே ஆகிட்டோம் நடு தங்கச்சி கூட பார்க்காம வைகுண்டம் வந்துச்சு. ஆமா. இந்த நிலத்தில் நம் இருவரும் சரசலாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? செல், 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 என்ன சொன்னீங்க போடா யாரா என்னடா ஜல்ஜல்லி குல்குல்னு ஜல் ஜல் குல் குல்னா யாரா இருந்தாலும் உனக்கு தேவையில்ல வீட்டுக்குள்ள நுழைய அப்படியெல்லாம் நுழைய முடியாது மணி அவுத்ததான் நான் கேட்கிற கேள்வி மட்டும் நீ பதில் சொல்லணும். மணி அந்த போயிருவான் இருந்தாலும் இந்த உலகத்திலே சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா அதில் என்ன சந்தேகம்? கங்கைதான் பெரியவள். உலகத்திலே சக்திதான் பெரியவள் சொல்லு உலகத்திலே சக்திதான் பெரியவள் முதலிலே சொல்லியிருந்தால் நான் சொல்லிவிட்டிருப்பேன். உலகத்திலே சக்திதான் பெரியவள் உலகத்திலே உலகத்திலே சக்திதான் பெரியவள் உலகத்தில் சத்திதான் பெரியவள். அப்படின்னா சத்திதான் பெரியவள். அப்படி ஆகிட்டான் ஏய் ஏய் வா உலகத்தில் யார் பெரியவா சத்திதான் பெரியவள். அது நடக்காசு. ஏய் உலகத்தில் யார் பெரியவா சக்திதான் பெரியவள். உலகத்தில் யார் பெரியவா யார் பெரியவா அப்படி ஆகிட்டோம் ஏய் ஏய் உலகத்திலே சக்திதான் பெரியவா அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் தானே கங்கைதான் பெரியவள். சத்திதான் பெரியவள். ஏய் உலகத்தில் யார் பெரியவா பெரிய இல்லை என்று சின்னத்து. சக்தி யார் பெரியவள் சத்திதான் பெரியவள். மகனே, நல்லா தெரியுதா? தங்கிட்டு சும்மா ஒருத்தர் வேலை வச்சுக்கூடாது. உலகத்தில் சக்தியே பெரியவள். அப்படி ஆகட்டும். விசுறு விசுறு. மகனே, மனித சக்தி
நானே. இதான் அந்த அசுரன் வேண்டுமா தங்கா ஐயா, முன்னால் படைக்கப்பட்டவன் அந்த அசுரன். ஆமா அவனை படைத்தவனால் தான் அழிக்க முடியும். சரி இல்லன்னு வச்சுக்கோ, அவன் எங்களை கொண்டுடுவான், நீ மட்டும்தான் தனியே இருக்கணும். அப்படியா அப்படி ஆகட்டும். இந்த சக்தியாக இருந்து தேவி இந்த உலகத்திலே படியளக்க ஒருவன் பரமசிவன் சரி அழைக்கக்கூடியவன் பிரம்மதி அவன் துஷ்டனுக்கு சித்தபரிபாலமூர்த்தி எம்பெருமானாகிய நாராயணன் சரி இந்த 3 பேர் வேணுமா இல்ல அந்த உன்னுடைய மகன் தான் வேண்டுமா? என்னுடைய மகன் நீங்க எல்லாம் என்ன வேணாம்னு ஒதுக்கி தள்ளுங்க. என்னுடைய மகன் தான் உங்களெல்லாம் இருக்கணும். என்கிட்ட சாப்பிடலாம். அப்படியா? என் மகன் தான் எனக்கு வேணும். கண்ணே இன்றைக்கு என்னை அடித்தவன் சரி நாளைக்கு முன்னாடிக்கு எவ்வளவு அது ஆகட்டும், நான் பாத்துக்கிறேன். இப்பொழுது என்ன மாமா எல்லாம் உன்னால நடக்குது. உங்காட்டி 2 கட்டத்தை தப்பாக்குது. இந்த அசுரனை மடிக்க வேண்டுமானால் ஆமா. அவன் மீது காமபானம் எய்ய வேண்டும். ஆமா. காமபானத்தை பிரவேசித்தால் அந்த காமத்தால் அவன் தாய் என்றும் பாராமல் அந்த பார்வதி இடத்திலே சேர முற்படுவான். உன்னுடைய மகனாகிய மன்மதன் இருக்கிறானே ஆமா. அவன் மீது பானத்தை போடுவதை போல் காமத்தை போட்டு விடணும். ஆமா. இதோ 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 ஆமா, பானத்தை விடலாம். அம்மா! தாயே, மகனே, நீ என்ன சொன்ன? நீ சொன்ன வேலை செஞ்சுட்டுனா ஆமா நான் என்ன கேட்டாலும் தரேன். நீ எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். உன்னை பார்த்தா உன்னை பார்த்தா எதுக்கு எப்படி இருக்குது? ஆசையாதே உந்தன் மீது உன்னை பார்த்த உடனே ஆசையாதே உந்தன் மீது வா வா வா. உன்னை பார்த்த உடனே எனக்கு மோகம் பெருகுது. அடே மகளே, அட உன்னை பார்த்தவன் நானே. உன்னை படுத்தவன் நான். உன்னை படுத்தவன் நான் உனக்கு தாயாக வேண்டும். ஒரு தாய் என்று பாராமல் என்னிடத்தில் ஆசையாக இருக்கிறது. உன்னிடத்தில் சேரணும் என்று சொல்கின்றாயே. உன்னை இதோடு உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நான் சக்தியாக இருந்து அது விஸ்வரூபம் தான் ஐயர் சபையோர்களே, அண்டாசுரன் பராசக்தி சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோட முடிந்தது. அனைவர்களும் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு எல்லோரும் ஒத்துமையாக வந்தோம். ஒத்துமையாக முடித்து எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பெற்று நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் முன்னாடி வாங்க அப்படியே. அதே மாதிரி அன்பு ஐயா நம்முடைய ஜோசப் அவர்கள் அவருடைய தந்தையார் இன்று மடிந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தியை கேட்டவுடன் மனம் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு கலைஞருக்கான வருத்தம் இதுதான். எங்க போனாலும் வீட்டில் யார் இருந்தாலும் அதை நம்ம நிறுத்த முடியாது இல்லையா? அவருக்கான அந்த இரங்கலை தெரிவித்து அவர் வீடு போய் தனது தந்தையுடைய நீத்தார் இறுதி சடங்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சங்கராய 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 சங்கராய
ஏய் கையை காமிச்சு போங்க. ஏய் கையை காமிச்சு போங்கப்பா. ஏய் வருங்களா கையை காமிச்சு போங்க.